ஹாய் உறவுகளே, வணக்கம். பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வெயில் காலமாக இருக்குல்ல, அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பழைய சாதம் கொஞ்சோண்டு இருக்குது. அதுக்கு இந்த 2 பாவக்காயும் நம்ம அறுத்து நம்ம பொரியல் பண்ணி எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம். இப்போ பாவக்காய் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களையும் நம்ம ஒரு ஆவி காட்டிக்கிடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் உப்பு பிடிச்சி வேகும். அதுக்காக காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டுக்கிறோம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துக்கிறோம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒத்தாப்படி வேகும். அதனால ஒரு கிண்டல் நம்ம கொடுத்துக்கிறோம். பாருங்கள், தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு செத்த நேரம் இருக்கட்டும், அப்படியே ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கிறோம். சுத்தமாக தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்தது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரமாக. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு பாவக்காய் வெஞ்சனம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பழைய சாதத்துக்கு தயிர் மோர் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பாவக்காய் வந்து ரொம்ப சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் இருக்குங்கிறதுனால வெல்லமெல்லாம் சேர்த்துக்கிறது. நான் மிளகாத்தூள் போட்டு தாளித்து சூப்பராக ஒரு வெஞ்சனம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பாவக்காயை நல்லா அலசி அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஆவி காட்டிக்கிட்டோம். உப்பு சேர்த்து வேக வச்சு ஒரு ஆவி காட்டிக்கிட்டோம். ஆவி காட்டிட்டு திருப்பி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கிட்டோம். தாளித்து இப்போ பாவக்காயும் எடுத்து அதில் போட்டு கிண்டிக்கிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு வெஞ்சனம் பழைய சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.